இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் அமைஞ்சிடும். நீங்கள் யோசிக்கலாம், நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இதில் ஜெயிச்சிடுவேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் பண்ணி அப்புறம் வெளியே வந்துடலாம், இந்த மாதிரி நான் பண்ணணும்னா திட்டமிட்டு இருக்கேன். ஒரு சிந்திச்சு நம்ம வச்சுருப்போம். ஆனால் வேத புஸ்தகத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த ஆவியின் சிந்தனை எப்படின்னா, நீ இயேசுவை நம்பும்போது தான் நீ ஜீவனோடு வாழுவ. சப்போஸ் நீ நிறைய சிந்திச்சு வச்சிருக்க, அதில் எல்லாமே நிறைவேறணும்னு நம்புகிற, ஆனால் நீ திடீர்னு தோத்துட்டேன்னா உனக்கு என்ன? நீ நாளைக்கு இருப்பியான்னு உனக்கு தெரியாது. ஆனால் நீ ஆசைப்பட்டிருக்கு அந்த ஒரு விஷயத்தில் நீ தோற்றுருக்க, அந்த ஒரே ஒரு விஷயம் உன்னை விட்டு விலகி இருக்கும். நீ அதனால் மனம் உடைந்து நீ எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுவேன். அப்போது நீ லாஸ்ட்டாக யோசிக்கிறது என்ன தெரியுமா? நான் ஏன் வாழணும்? இந்த ஜீவனை விட்டுட்டு போயிடலாமே, இந்த உலகத்தை விட்டு என் உயிரை இந்த உலகத்துக்கு நான் விட்டுட்டு போயிடலாமே நீ நினச்சி சமாதானம் இல்லாமல் இருப்பேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியின் சிந்தையை நீ தரித்துக்கோ, அப்போன்னா உன் ஜீவனும் சமாதானமாக வாழும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீ கேட்கலாம். இந்த வசனத்தின்படி ஆவியின் சிந்தையை நீ தரித்து கொள்ளணும்னா, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபம். இந்த வேத புஸ்தகத்தை கொஞ்சம் வாசி. அவரும் இருதயத்தின் வேண்டுதலை கேட்பார், அவரும் சத்தத்தை கேட்பார்.